ஹலோ. காலேஜ் வந்து எப்போ வேணால் ஆரம்பிக்கிற நிலையில் இருக்குது. அதனால் வந்து ஒரு டே இன் மை லைஃப் vlog பிஃபோர் காலேஜ் ஸ்டார்ட்ஸ் அந்த வீடியோ போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலாக வந்து லீவ் டைம்ஸில் மோஸ்ட்டாக 7 to 8:30 வந்து எழுந்திரிச்சிடும். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, தூக்கம் வர மாட்டேங்குது. இது வந்து இது வந்து மைக்காக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால இது வந்து எப்போவுமே இருக்கும் இந்த வீடியோவில், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு வீடியோ. எங்களோட சீக்ரெட் இடம் போகிறதெல்லாம் நாங்கள் இங்கே வச்சு ஒழிச்சு வச்சுருவோம். என் ரூமில் வந்து இந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த பாட்டும் எனக்கு பிடிக்கும். இதில் நான் வந்து ஹெட்ஃபோன் போட்டு வச்சுருவேன், மாட்டி வச்சுருவேன். அதனால அது நல்லாயிருக்கும். இப்போ நான் காமிக்கட்டுமா? பார்த்தனா எப்படி செமையாக இருக்கா? இல்லை பாருங்க, டிஐஒய். இதெல்லாம் வந்து நான் கஷ்டமாக பண்ணது தான். நானே பண்ண ஒரு போஸ்டர், கேன்வா டெம்ப்ளேட் வச்சு நான் பண்ணது. இது நிறையா நானே பண்ணது. இது நானே பண்ணது. வேற என்னது நானே பண்ணது? இது சாரி வந்து நானே பண்ணது, ஜேன் அண்ட் ஹாரி. இது ஜீப் நானே பண்ணது. வேற என்னெல்லாம் நான் பண்ணது? வேற என்ன, கோகோ ஸ்குவிட் இதெல்லாம் நான் பண்ணது. இது வேற என்னெல்லாம் நான் பண்ணது? இது வாண்டட் ஒன் டைரக்ஷன் ஃபேனுனா, அதனால் இது நான் வந்து நானே பண்ணது. வேறு இது நானே பண்ணது, என் சின்ன வயசு ஃபோட்டோ. இதே மாதிரி எனக்கு இந்த போஸ்டர் மேக்கிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் காம்போமே சும்மா ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு. கீழே வந்து என் பின்ட்ரெஸ்ட் ஐடி பேர் நான் வந்து போடுறேன், வேணா பாருங்கள். ஃபாலோ பண்ணுற அளவுக்கு வச்சுருக்காது, ஆனால் சும்மா வந்து பாருங்கள். நான் பண்ணது கிரியேட்டட் பை மீன்னு இருக்கும்ல, அதை வேணா பாருங்கள். கிரியேட்டட் பை மீல மட்டும் தான் நான் பண்ணது இருக்கும். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 7:27 ஆகுது. இது வந்து எனக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெல் பேஸ்டு இல்லாட்டி ஜெல் பேஸ்ட் வர ஃப்ரேக்ரன்ஸ் உள்ள ஃபேஸ் வாஷ் வந்து பிடிக்காது. ஏன்னா ஜெல் பேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிலியாக கொடுக்கும், அது எனக்கு பிடிக்காது. ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எனக்கு பிடிக்காது. ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேஸ் வாஷ் கண்டுபிடிச்சிருக்கேன். இது வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு எனக்கே தெரியல, நான் வந்து சும்மா வச்சிருக்கேன். இது வந்து என்னது, பான்ஸ் வித் நயாசினிமைடு விட்டமின் பக்கத்தில் உள்ளது அழிஞ்சிட்டு, அதனால சொல்ல முடியாது. இது வந்து எப்படி இருக்கு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா, சும்மா ஃபேஸ் வாஷ் தான், கிளென்ஸ் பண்ணும். வேற என்ன பண்ணும்? கிளென்ஸ் பண்ணும், அழுக்கெல்லாம் எடுக்கும். வேற என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு எனக்கும் தெரியல. மாய்ஸ்சரைசருக்கு இந்த டர்மாலேருந்து ஆயில் ஃப்ரீ டெய்லி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் ஃபார் நாட் ஈஸி ஹைட்ரேட் ஸ்கின் ஐ ஆசிட் அண்ட் மல்டிவிட்டமின். சும்மா நான் வந்து யூஸ் பண்ணுறேன், என்ன பண்ணுது எனக்கும் தெரியல, அதுக்கும் தெரியாது. மிந்த்ரா இருக்கலாம், மிந்த்ராவில் வந்து ஒரு ஜீன்ஸ் வாங்கினேன், அது வந்து டைட்டாக இருந்துச்சு. அதனால ரீப்ளேஸ்மெண்ட்டு அது நல்லா இருந்துச்சு, ஜீன்ஸ் நல்லா இருந்துச்சு, ஆனால் டைட்டாக இருந்துச்சு. அதனால வேற சைஸ் போட்டிருக்கேன், அது இன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்க. இப்படி டபரா சைஸ்ல தான் நான் குடிக்க மாட்டேன், வீடியோக்காக தான் இந்த கிளாஸ் டம்ளர். சியர்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் ஷாப்பிங் போனோம், கொஞ்சம் ஸ்நாக்ஸு அதை மாதிரி வாங்க வேண்டி இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை சுடலான்னு பார்த்தேன், ஆனால் வந்து ப்ரெட்டு வந்து எக்ஸ்பைரி டேட் முடிய போகுது, அதனால அதை போட்டுடலாம் அப்படின்ட்டு அதை போட்டுட்டு இருந்தேன்.
நம்ம வந்து இந்த மில்கி மிஸ்ட் பீச் ஃப்ளேவர் ட்ரை பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஏதோ ப்ளூபெரியோ ஸ்ட்ராபெரியோ, நான் ஸ்ட்ராபெரி தான் நினைக்கிறேன், அது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் நல்லா இல்லை. ஓகே, மீடியோக்கர். மிந்த்ராவில் ரீப்ளேஸ்மெண்ட் போட்ட ஜீன்ஸ் வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து நான் காலேஜுக்கு தான் வாங்கினேன். ஒரு ப்ளூ கலர், ரொம்பவும் பேகியாக இல்லாமல் ஓரளவு பேகியாக ஸ்ட்ரெயிட் ஃபிட் ஜீன்ஸ் மாதிரி வாங்கணும்னு வச்சுருந்தேன். இது வந்து இந்த மாடல் வந்து ரொம்பவும் நல்லா இருக்குது. இந்த ஃபேடும் இந்த ஹைட்டும் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மென்ஸ் ஜீன்ஸ், ஆனாலும் வந்து இது சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்து ஒரு ஃபிட்டிங்காக, அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் பேகியாக வந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் நேரடியாக வாங்குறதான் பிளான் ஜீன்ஸு, ஆனால் எனக்கு வந்து ஒன்றுமே செட் ஆகலை. ஃபஸ்ட்டு ரிலையன்ஸுக்கு போனோம், அங்கே வந்து மோஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பேகியாக இருந்துச்சு. அதனால் அங்கே வந்து ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து நான் ட்ரெண்ட்ஸுக்கு போனேன். அங்கே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ஜீன்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. அதனால் எனக்கு ஒன்றுமே செட் ஆகலை. அதனால் ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மதியானம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டுட்டு நூடுல்ஸ் சாப்பிட்டோம். செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கரண்ட் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு அந்த நாளே முடிஞ்சிட்டு. இது வந்து ஒரு வீக் முன்னாடி எடுத்தது. நான் வந்து ஷாப்பிங் போயிருந்தேன்ல, ஷாப்பிங் போன போது நான் வந்து இந்த கிட்கேட்ல லெமன் ஃப்ளேவர் லைம் வித் என்ன போட்டிருக்குன்னா வித் ஆடட் லைம் ஃப்ளேவர்னு போட்டிருக்கேன். அந்த புளிப்பு மிட்டாய் இருக்கும்ல, ஒரு புளிப்பா ஒன்று போட்டா புளிக்குமே, அப்படி ஒரு ரெட்டு கிரீன்னு இருக்கும்ல, அந்த ஸ்மெல் அடிக்கு. இப்போ வந்து ஒரு மாதிரி அந்த தலை வலிக்கிற இது மாதிரி இருக்கு, தெரியுதா? ஒரு எல்லோ கலர்ல இருக்கு, பின்னாடி பிரவுன் கலர். டெஸ்ட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கிட்கேட் சாப்பிட்டு தெரியாம நம்ம வந்து அந்த தலை வலிக்கிறதுக்கு போடுவாங்களா, அந்த இது சாப்பிட்டுட்டேன்னா எப்படி இருக்கும், அந்த ஃப்ளேவர் தான் வந்து அப்படிதான் நான் வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியும். எனக்கு தெரியல, வித்தியாசமான ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இல்லை. ஒரிஜினல்லே நல்லா இருக்கும். ஒரிஜினல். இன்னொன்று வந்து ஒயிட் அண்ட் டார்க் சாக்லேட், டார்க்ல மில்க் சாக்லேட், அதுவே நல்லா இருக்கும். ரீசெண்டாக வந்து இந்த டைப்பிங் கேம் அப்படின்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால் அதை கொஞ்சம் நேரம் நான் வந்து விளாடினேன். அதாவது எவ்வளோ வேர்ட்ஸு பர் மினிட்ல வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப எனக்கு வந்து லேட்டாக இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது இதில் நான் எவ்வளோ கேவலமாக இருக்கேன் அப்படின்ட்டு. இது நிறைய வெப்சைட் இருந்துச்சு, ஆனால் இந்த வெப்சைட், இந்த ஃபாஸ்ட் ஃபிங்கர்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் நல்லா இருந்துச்சு. வேணால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் போர் அடிக்கும்போது. ஒரு ஈவினிங் போல் நாங்கள் வந்து லென்ஸ் காட்டு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டு இருந்தோம். என் கண்ணாடி வந்து ரொம்ப வந்து துருப்பிடிச்சிட்டு ரொம்ப லூஸாகவும் ஆகிட்டு. அதனால் புது கண்ணாடி மாற்றிடலாம் காலேஜுக்கு முன்னாடி அப்படின்ட்டு. பார்த்தீங்களா எப்படி வந்து ஒரு மாதிரி இருக்குதுன்னு. ப்ளஸ் லூஸாகவும் இருந்துச்சு. அதனால் கீழே குனிஞ்சு அப்படியே கீழே விழுந்துடும், அந்த நிலையில் இருந்துச்சு. அதனால் கிளம்பிட்டு இப்போ வாட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறம் லேப்டாப்பை தான் நான் வந்து கண்ணாடியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்.
உள்ளே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஆனாலும் நான் வந்து முன்னாடியே நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வாங்கணும் அப்படின்ட்டு நான் வச்சுருந்தேன். Wow, let's game, racing game. நேற்று எனக்கு மீஷோ ஆர்டர் வந்துச்சுன்னு இந்த இதுதான் தெரியுதா, அவங்க எடுத்து காமிக்கிறேன். அன்பாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. பூக்கி இது வந்து பூக்கி, நான் வந்து க்ளோஸ் அப்ல வேணா காமிக்கேன். பூக்கின்னு எழுதியிருக்கோம், பூக்கி. அதில் போ கூட எழுதியிருக்கோம், நல்லா இருக்குல்ல. நான் இது வந்து காலேஜுக்கு தான் ஒரு ஜேர்னல் மாதிரி இல்லாட்டி டைரி மாதிரி யூஸ் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து 141 rupees. அதுக்கப்புறம் நைட்டு வந்து யூஎன்ஓ விளாடணும். அது வந்து யூஎன்ஓ தான், ஆனால் பேக்கேஜில் எதுக்கு ஓஎன்ஓன்னு போட்டிருக்குன்னு எனக்கும் தெரியல. நைட்டு ஸ்கின் கேரும் அதே மாதிரி தான், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த த ஆர்டினரி சீரம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசருக்கு இந்த அக்வாசாஃப்ட் எஃப்சி மாய்ஸ்சரைசர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஆக்சுவலாக மெடிக்கலில் தான் கிடைக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாய்ஸ்சரைசர் தான் இதுதான் சொல்லுவேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வெனிலா பால் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு, இந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு, த ரன்னு. அதுக்கப்புறம் தூங்க வேண்டியதான். ஸோ பாய், சப்ஸ்கிரைப்.